வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் சிறுகதை. வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். 4 விரல்கள். சேகர் என்ற பெயரிலோ அவன் தோற்றத்திலோ எந்தவிதமான குறிப்பும் இல்லை. 2 கொலை, ஒரு கொலை முயற்சி செய்தவன் என்று. அவனை பார்த்தால் காப்பாற்ற வேண்டும் போல இருக்கும். லேசான பரிதாப உணர்ச்சியை பார்த்தவர் உள்ளத்தில் எழுப்புவான். நடுத்தர உயரம், வலுவில்லாத புஜங்கள், கண்களில் அடிப்பட்ட தயக்கம், சிகரெட் குடித்து கருப்பான உதடுகள். பஸ்ஸிலோ ரயிலிலோ பார்த்தால் அவன் இருப்பதை கண்டு கொள்வார்களா என்பது சந்தேகம். அவனின் இந்த அலட்சியமே அவனுக்கு கவசமாக இருந்திருக்கிறது. 2 பெண்களை கொலை செய்து இதுவரை தப்பி வந்திருக்கிறான். போலீஸ் அவனை இதுவரை சந்தேகிக்கவில்லை. முதல் பெண் பெயர் நந்தினி குமார். குமார் என்பது அப்பா பெயர். நாட்டியமெல்லாம் ஆடுவாளாம். மலைமேல் ஏறி NCC பரிசு வாங்கியிருக்கிறாளாம். பாவம், கொண்டிருக்கக்கூடாதுதான். அனாவசியத்துக்கு திகில்பட்டு குழப்பிவிட்டாள். இல்லாவிட்டால் அவளுடன் இன்னும் மணிக்கணக்காக பேசி தன் மனதில் உலவும் எண்ணங்களை கூட சொல்லியிருக்கலாம். அவளை சேகர் திருக்குறள் போட்டியில் பார்த்தவுடன் தீர்மானித்து விட்டான். இவள்தான். சேகர் LICயில் கிளார்க்காக இருக்கிறான். பாலிசிதாரர்களிடமிருந்து புகார் வரும்போதெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்டேட்மெண்ட் எடுத்து AOவின் மேஜை மேல் வைக்கும் மந்தமான வேலை. ராயப்பேட்டை சிக்னல் அருகில் ரூம் எடுத்துக்கொண்டு OMIAயில் சாப்பிடுவான். எப்போதாவது லஸ் போவான். வீட்டுக்காரருக்கு பால் பாக்கெட் எல்லாம் வாங்கி தருவான். சர்க்குலேஷன் லைப்ரரியில் சாவி, குங்குமம், ஸ்டார் அண்ட் ஸ்டைல் எல்லாம் எடுத்து போய் பொம்மை பார்ப்பான். விளம்பரங்களை வரிவிடாமல் படிப்பான். ஒவ்வொரு கோப்பையும் உரமூட்டும் என்று அவனிடம் சொன்னால் உடனே நியூட்ரமுல் என்பான். தினம் திருக்குறளில் ஓர் அதிகாரம் தவறாமல் படிப்பான். இந்த வினோதமான தகுதிதான் அவனுக்கும் நந்தினிக்கும் அறிமுகத்துக்கு காரணமாக இருந்தது. அவன் அவளை தற்செயலாக ஒரு திருக்குறள் போட்டியில் சந்தித்ததும், அவள் ஆட்டோவுக்கு சில்லறை கேட்டதும் நமக்கு அதிகம் முக்கியமில்லாத தகவல்கள். இருவருக்கும் ஒருவிதமான சிநேக நெருக்கம் ஏற்பட்டு கடைசியில் அந்த தினம் பின் மாலை கடற்கரையில். என்ன கேட்டான் அப்படி? ஒரே ஒரு விரல் தானே, அதற்காக ஓட வேண்டுமா? விளையாட்டுக்குத்தானே சொல்கிறீங்க சேகர்? இல்லை நந்தினி, நிஜமாவே உங்கள் விரல் வேணும். விரல்னா முழுசா விரல்? ஆமாம், முழுசா விரல். உங்கள் ஞாபகார்த்தத்துக்கு. யூ ஆர் கிரேசி. இத்தனை நாளாச்சா உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க? இது ஏதாவது ஜோக்கா சேகர்? இல்லை, ஐ வாஸ் நெவர் மோர் சீரியஸ். அவள் இவனை தீர்மானிக்க முடியாமல் மௌனமாக பார்க்க கண்களில் முதலாக பயத்தின் அறிவிப்பு. நான் வரட்டுமா சேகர்? எங்கே போகிறீங்க கேட்டதை கொடுக்காம? யூ மஸ்ட் பி ஜோக்கிங். கடைசி முயற்சிக்காக அவனை நோக்கி பதட்டத்துடன் புன்னகை செய்து பார்த்தாள். இல்லை நந்தினி, எனக்கு உங்கள் விரல் வேணும். அதை எடுத்துக்க தயாராக வந்திருக்கேன். பாருங்க, சர்ஜிக்கல் கத்தி. அப்புறம் இதை பாருங்க, டிங்ஸ்டர். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அரங்கிற்றி வட்டாடியற்றே என வள்ளுவர் சொன்னாப்புல. வரேன் என்று எழுந்தவளை அதைவிட விருட்டென்று கையை பிடித்தான். எங்கடி போற? என்னை இப்படி ஏமாத்தலாமா? ஐயோ பைத்தியம் நீ. இல்லை பைத்தியம் இல்லை, இல்லை பைத்தியம்தான். நீங்கள்லாம் ஒன்று தானே விடுவித்து கொண்டு ஓடினாள். ஓடுறியா? ஓடு. மணலில் ஓடுறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் ஓடிப்பாரு. விட்டு பிடிக்கட்டுமா? ஆனா அடிப்பட்ட கரப்பான் பூச்சி போல ஓடத் தொடங்கினாள். ராத்திரியாக இருந்தாலும் நிலா அப்போதுதான் மஞ்சளாக கடல் விளிம்பில் எழுந்திருந்தது. தூரத்தில் கப்பல் விளக்குகள் கும்பல்களாக தெரிய அலை நோக்கிய கரை ஈரத்தை நாடி ஓடினாள். அவளை துரத்துவது சேகருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அவளை தொட்டதில்லை, பட்டதில்லை. முதல் அவள் கையை பற்றியதும் மின்சாரம் ஏதும் உணரவில்லை. விரல் தாகம்தான். அவளுக்கு ஓடத் தெரியவில்லை. அலையடிக்கும் பக்கம் பொதக்கென்று விழுந்தாள். கடல் பறவை போல கீச்சு கீச்சு என்று கத்தினாள்.
முதல் வெட்டு கழுத்தின் குறுக்கே விழுந்து நில ஒளியில் ரத்தம் குபுக்கென்று கருநீலமாக வந்தது. உடனே மண் இரத்தத்தை உறிஞ்சிக்கொள்ள மிச்சத்தை அலைகள் நக்கின. எத்தனை தடவை சொன்ன, பேசாமல் விரலை கொடுத்துருக்கலாமே. ஒரு விரல் இல்லைனா இப்போ என்ன? அனாவசியத்துக்கு உசுர விட்டியே, நியாயமா? இது ஏன் தப்பா? அவள் அருகில் குனிந்து அவள் இடது கையில் சுண்டு விரலை வெட்டி கொண்டு அதை கைக்குட்டையில் சீராக வைத்து மடித்து பையில் போட்டுக்கொண்டு அவள் உதட்டில் முத்தமிட்ட போது கடல் காற்றில் உப்பு கரித்தது. அவள் அருகே ஒன்று என்று எழுதி சுழி போட்டான். மெல்ல விசிலடித்து கொண்டு நடந்தபோது அவன் உள்ளத்தில் அந்த பிம்பம் குறுக்கிட்டது. பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்தபோது, அம்மா என்ன டிஃபன்? பசிக்குதுமா. என்ன டிஃபன்மா? கதவை திறந்ததும் காலை பார்க்கிறான். போன வாரம் புதிதாக பொருத்திய மின் விசிறியிலிருந்து தொங்கிய கயிறு. அதன் முடிவில் அபத்தமாக தலை சாய்த்து கொண்டு அவன் தந்தை கையில் கடிதம் லேசாக ஆட, அம்மா 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 எங்க? போகாதப்பா, அங்க போகாத. கதவிடுக்கில் ரத்தம் தப்பித்து கொண்டு சின்ன ஓடையாக சேர்ந்து கொள்ள விரல்கள் மட்டும், அம்மாவின் 4 விரல்கள் மட்டும். கடற்கரையில் நடந்து செல்லும் போது அவன் கன்னத்தில் கண்ணீர் உலர்ந்திருந்தது. காலை செய்தித்தாளை வீட்டுக்காரர் காட்டினார். அலுவலகத்தில் சம்பவத்தை தீவிரமாக விவாதித்து கொண்டிருந்தார்கள். உமா மகேஸ்வரி தான் காரசாரமாக பேசினாள். என்ன ஒரு சொசைட்டி பார்த்தீங்களா சேகர்? ஒரு பெண்ணுக்கு ப்ரொடெக்ஷன்ன்றதே இல்லை பார்த்தீங்களா? அவ ஏன் அந்த வேலையில் சமுத்திரக்கரைக்கு போகணும்? இப்படிப்பட்ட பகல்லையே அடிச்சிருவாங்களாம் என்றார் ஷர்மா. ரேப் பண்ணிட்டானா? எப்படி பண்ணிட்டான்னு கேட்குறீங்க? பெண்ணாவும் இருக்கலாம் இல்லையா? சச்சே, பொம்பளை இந்த மாதிரியெல்லாம் பாவங்கள் பண்ண மாட்டாப்பா. உங்களுக்கு தெரியாது ஷர்மா சார். ரேப் இல்லை, திருட்டு இல்லை, சும்மா ஒரு கோடு, ஒரு சுழி, ஒரு விரல். பாடி எங்கே இருக்கும் என்றாள் உமா. மார்ச்சுவரியிலிருந்து எடுத்திருப்பா பாடியை. யாரா அது? சேகர், அப்செட் ஆயிட்டீங்க போல இருக்கே என்றாள் உமா. இல்லை உமா, பெண்கள் வேலைக்கு போகிறதுல எத்தனை ரிஸ்க்கு. இப்போ என்ன சொல்கிறீங்க? பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறீங்களா? ஆமாம், வீட்டிலேயே இருந்திருந்தா சந்தேகம் வந்திருக்காது இல்லையா? இந்த பெண்ணுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்டாம். அவங்கள எல்லாம் விசாரிக்க போகிறாங்களாம். போலீஸில் கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டுபிடிக்கணும். சேகர், எனக்கு ஆஃபீஸ் விட்டு தனியாய் போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு எனக்கு துணையாக வரீங்களா? தாராளமா. உமா, எங்கே இருக்குது உங்கள் வீடு? பழைய மாம்பழத்தில் அயோத்தியா கல்யாண மண்டபம் இருக்குது பாருங்க, அதுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு காலனி வந்திருக்கு. தினம் ஆஃபீஸ் விட்டதும் உமாவுடன் நடந்து பஸ் நிலையம் சென்று ஜே பஸ் பிடித்து மாம்பழத்தில் இறங்கி கொண்டு பாலத்தை குறுக்கு வழியில் கடந்து. இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு தான் பயமாக இருக்குது சேகர். பயப்படாதீங்க உமா, நான் இருக்கேன். சேகர், நீங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலையா? இல்லை, எங்கள் அம்மா சொல்கிறா, இவ்வளவு ஒத்தாசையாக அன்பாக இருக்கார், அவருக்கு நாம் ஏதாவது திருப்பி கைமாறு மாதிரி பண்ண வேண்டாமாங்கிறா. என்ன கைமாறு? என் அக்கா இருக்கா, அவள் கூட எல்ஐசியில் தான் மவுண்ட் ரோடு ஆஃபீஸில் வேலை பார்க்குறா. நீங்கள் அவளை பார்த்து பேசி பிடிச்சி போச்சுன்னா கை வேலையெல்லாம் செய்வா. க்ரோஷா போடுவா, 40 பேருக்கு கூட சமைப்பா. அப்படியே. உமா, நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்? நான் கல்யாணம் பண்ணிக்கிற டைப் இல்லை. அப்படி ஏதாவது இருக்கா? யாராவது தங்கை அக்கா கல்யாணத்துக்கு இருக்காளா? ஏதாவது கமிட்மெண்ட்டா? இல்லை, நான் தனி ஆசாமி, ரொம்ப தனி. கமிட்மெண்ட்டுன்னு பார்த்தா இன்னும் 1-2 காரியம் பாக்கி இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் செத்து போயிட்டாங்க ஒரே நாளில். ஐ எம் சாரி. எப்படி ஆச்சு? அதை பற்றி சொல்ல விருப்பமில்லை. சாரி. அடுத்த விரலுக்கு தாகம் புதன்கிழமையிலிருந்தே அவன் மண்டைக்குள் துருதுருக்க ஆரம்பித்திருந்தது. 1 வாரத்துக்கு பின் உமா, சேகர், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தினம் துணையாக வந்தீங்க, இனிமே வேண்டாம். எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை உமா. இல்லை சேகர், எனக்கு வேற ஆள் வந்தாச்சு. அப்படியா? உமா, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சேகர். எனக்கு ஒரு பொருள் வேணும். அதுக்கு என்ன? என்ன பொருள்? உங்ககிட்ட இருக்கிறது உங்களால் கொடுக்கக்கூடியது. கொடுக்குறேன். என்ன சொல்லுங்க சேகர்? பீச்சுக்கு போகலாம், வரீங்களா?
இப்பெல்லாம் பீச்சு சேஃப் தான், பேட்ரோல் இருக்கான். அதுக்கு என்ன, நீங்கள் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் சேகர்? அலைகளுக்கு அருகில் ஈரம் படாமல் உட்கார்ந்தார்கள். அக்காவை பற்றி சொல்லட்டுமா சேகர்? வேண்டாம், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க. ஏதாவது லவ் கிவ்னு ஆரம்பிக்க போகிறீங்களா சேகர்? கொஞ்சம் லேட், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இல்லை உமா, எனக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேணும். என்ன? விரல். அதுக்கு என்ன? என்ன விரலா? ஆமாம் உமா, விரல். அவகிட்டையும் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னுட்டா. கொடுத்திருந்தா உயிர் பிழைச்சிருப்பா, அவளை கொன்னிருக்கவே வேணாம். எவளை என்றால் நடுங்கும் குரலுடன். உமா, எனக்கு தேவையெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு விரல். கொடுத்துட்டா உபத்திரவமே கிடையாது. என்ன சொல்கிறீங்க சேகர் என்றாள் உமா. குரல் விகாரப்பட ஆரம்பித்தது. எழுந்தாள். உட்காருங்க. விரல் இல்லாமல் நான் திரும்பி போகிறதில்ல. சேகர், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? சேகர், சொல்லுங்க. உமா, கொடுத்துருங்க. அவன் கைப்பிடி வலுவாக இருந்தது. சர்ஜிக்கல் கத்தி வச்சிருக்க, டிங்க்சர் வச்சிருக்க. ஐயோ, பயமாக இருக்கு சேகர், என்னை ஒன்றும் செய்திராதீங்க. வீடு கட்டுறதுக்கு ரொம்ப லோன் எடுத்திருக்கேன்னா. என் அக்கா சம்பாத்தியத்தில் தான் குடும்பமே நடக்குது. 5 சிஸ்டர்ஸ் நாங்கள். விரலை தரீங்களா? சட்டென்று எழுந்தபோது அவளை பிடித்தான். மணல்ல ஓடுறதுனால சரி, துரத்துற. லேசாக பரவி இருந்த இருட்டில் சேகர் அவளை வீழ்த்தி முழங்காலை நெஞ்சில் வைத்து அழுத்தி கழுத்தில் முதல் கோடு போட்டபோது ரத்தம் சற்று நேரம் பொறுத்து வந்தது. சேகர் நிதானமான ஈர மண்ணில் 2 என்று எழுதி அதை சுழி போட்டு விட்டுவிட்டான். அவளுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து கைக்குட்டைக்குள் வைத்து மடித்து கொண்டு புறப்பட்டான். மண்டைக்குள் இரைச்சல் அதிகமாக இருந்தது. அப்பா, இன்னும் 2 விரல்பா, 2 விரல். அன்புள்ள சேகர், இந்த கடிதம் உனக்கு புரியும் வயசு ஒரு நாள் வரும். அப்போது நீ இதை பார்க்க வேண்டும். உன் அப்பன் கோழை இல்லை. அவன் செய்த காரியத்தின் பின்னணி உனக்கு தெரிய வேண்டும். சொந்த புருஷனின் கண் முன்னாலேயே மாற்றான் கன்னத்தை தடவி கொடுத்த விரல்களை என்ன செய்ய வேண்டும் சேகர்? கணவனுடன் படுத்திருந்த அதே கட்டிலில் மற்றவனுடன் கட்டி புரண்டவளை அங்கம் அங்கமாக வெட்டாமல் என்ன செய்ய சேகர்? ஏம்மா அப்படி செஞ்ச? இப்போ அப்பா தினம் தினம் வந்து கேட்குறாருல்ல, 4 விரல் வேணும் வேணும்னு. நான் தான் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. உமாவின் கைப்பையில் இருந்த ரேஷன் கார்டிலிருந்து அடையாளம் கண்டு கொண்டு போலீசார் அலுவலகத்தில் எல்லாரையும் விசாரிக்க வந்தபோது சேகர் சிறிதும் நிதானம் இழக்கவில்லை. மிஸ்டர் சேகர், 1 வாரமாக அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்களாமே? ஆமாம். அவங்க ஃபேமிலியை தெரியுமா? இல்லை. போன வாரம் சமுத்திரக்கரையில் இதே மாதிரி கொலை நடந்துச்சுல்ல, அதை பற்றி படித்ததோ பயந்துக்கிட்டு என்னை துணைக்கு கூப்பிட்டா. அப்படியா? குறிப்பாக ஏதாவது சொன்னாங்களா? யாராவது துரத்துறதாவோ பயப்படுத்துறதாவோ? இல்லை. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் யாரோ பெங்களூர்லேருந்து வரப்போகிறதாவும் அவள் அந்த ஆள் கூட போகிறதாவும் சொன்னான். போலீஸ் அதிகாரி குறித்து கொண்டார். பேர் ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், அமிர்தசாகர்னு சொன்னாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்காராம். எல்லா கேள்விகளுக்கும் உண்மையாக பதிலளித்தான். போலீஸ் அவனை நீதான் கொன்றாயா என்று கேட்டிருந்தால் ஆம் என்று சொல்லியிருப்பான். கேட்கவில்லை. பதிலாக பெங்களூருக்கு அமிர்தசாகரை தேடி ஆள் அனுப்பினார்கள். அவன் மாண்டியா போயிருப்பதாக தெரிந்து அங்கே மற்றொரு ஆள் போயிருந்தார். போலீஸ் சேகரின் உயர் அதிகாரி கோபாலசுவாமியை விசாரித்து, மிஸ்டர் சேகர் எப்படி? அவருக்கும் கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? கோபாலசுவாமி சிரித்து, இம்பாசிபிள். த மேன் இஸ் அ ஜெம் ஆஃப் பர்சன். ரொம்ப சாது. அடுத்த விரல் யாருடையது என்று ஜூனியர் விகடன் கேட்டிருந்தது. தராசு நந்தினி உமா இருவரின் படத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் போட்டு முக ஒற்றுமை இருப்பதை குறிப்பிட்டிருந்தது. போலீஸ் கமிஷனர் இன்னும் 1 வாரத்துக்குள் குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் மெரினா கடற்கரையில் பீட் அதிகரித்திருப்பதாகவும் பெண்கள் தனியாக போக வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். 7 மணிக்கு மேல் மெரினாவில் கூட்டமே குறைந்துவிடும் அளவுக்கு பீதி பரவியிருந்தது.
மறுபடி மண்டைக்குள் குரல்கள் கேட்க திடீரென்று தீர்மானித்த ஒரு தினம் நேராக சைனா பஜார் பக்கம் போய் கொஞ்சம் பிசின் வாங்கி கொண்டான். பிளாட்பாரத்தில் நின்று கொண்டு எதிரே நியான் விளக்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது பக்கத்தில் சைக்கிள் ரிக்ஷாக்காரர் சுற்றி சுற்றி வந்தார். சவாரி போலாங்களா? எங்கே? எங்கே வேணா. காலேஜ் கேர்ள்ஸ் வேணுங்களா? எந்த காலேஜ்? உயிர் காலேஜ், செத்த காலேஜ், அது அப்புறம் விசாரிவாதியாரே. இப்போ புல்புல் கை மாறுதில்ல. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொண்ணுப்பா. அவங்களுக்கு உதவுறதே சமூக சேவை. எத்தனை? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உட்காருங்க என்று இருக்கையை தட்டி பழனியாண்டவா போனி என்றான். மினர்வா தியேட்டரை தாண்டி செல்லும்போது உள்ளே போனதோ முத்து, என்ன பேர், முத்து அனுப்பிச்சார்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. எனக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைச்சிரும். மிளகாய் பஜ்ஜி போட்டு கொண்டிருந்த இடத்தில் பெட்ரமாக்ஸ் வெளிச்சம் சுவரில் பூத நிழல்களை உண்டு பண்ண அதை பார்த்ததும் அவனுள் விரல் வேட்கை அதிகமாகியது. மரப்படிகளை கடந்து சாக்கு திரையை திறந்ததும் 3 பேர் அடைந்திருந்தார்கள். இவனை அலட்சியமாக பார்த்தார்கள். நீ வா என்றான். அறையில் பல்பு போட்டுவிட்டு பையன் சென்றதும் சுவரில் இருந்த இரத்தக்கரைகளை பார்த்தான். மோட்டு பூச்சி, வேற என்னவோன்னு பயந்துக்கினியா? சேகர் சும்மா இருக்க அவள் மேலுடையை கழற்றி பெஞ்சு பலகையில் உட்கார்ந்தாள். எப்படி வேணும் உனக்கு? எப்படின்னா? சி, எத்தனை பேசியிருக்கிற வெளியே. யோ சின்ராசு, என்ன கிராக்கிப்பா? உயர்தரம். வெளியே இருந்து குரல் கேட்டது. வாயா, வந்து உட்காரு. முத்து அனுப்பிச்சானா? என்ன செய்கிற? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் சுகமா? பீடா போடுறியா? கொஞ்ச நேரம் பேசுவோமா? இது என்னப்பா கத்தி? பென்சில் செய்வ போறியா? இல்லை, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வேணும். அதை கொடுத்துட்டா தொந்தரவு இல்லாமல் போயிடுறேன். கேளு, இன்னா வேணும் கேளு. உனக்கு சேவை பண்ணத்தானே இருக்கேன். போகிறப்ப போட்டு கொடு. சின்னராசிக்கிட்ட சொல்லாமல் இருந்தால் பம்பரமாக ஆடுவேன். எனக்கு வேண்டியதெல்லாம் உன் விரல் தான். விரலா? ஓ, அந்த டைப்பா நீ? எடுத்துக்க. என்ன விரல் வேணும்? நடுவிரல். அதை வச்சுக்கின்னு என்ன செய்ய போகிற சொல்லு என்று தன் விரலை காட்டினாள். சேகர் கத்தி டிங்சர் பஞ்சை எடுத்தான். ஓ ஓ ஓல்டான், என்னப்பா நீ வைத்தியனா? கத்தி எடுக்கிற எதுக்கு இப்போ? உன் பேர் என்ன? ராஜபாக்கியம். ஏன் ராஜபாக்கியம்? உன் விரலை முரண்டு பண்ணாமல் கொடுத்துட்டா அப்புறம் உபத்திரவம் இல்லை. இன்னாயா சொல்கிற நீ? சின்ராசே சின்ராசே என்று பக்கத்து தட்டியிலிருந்து குரல் வந்தது. நீ இப்போ என்ன சொல்கிற? புரிகிற மாதிரி சொல்லு. எனக்கு ஒன்றும் வேணாம் ராஜபாக்கியம், விரல் மட்டும் போதும். கொஞ்சம்தான் வலிக்கும். கத்தி நல்ல கூர்மை. வா, இதுக்காக போய் உயிரை விட்டுறாத. அவள் கையை பிடித்தபோது கண்ணாடி வளையல்கள் உடைய. ஐயோ உடியா சின்ராசு, என்னடா பைத்தியத்தை கொண்டாந்து உள்ளே விட்டீங்க என்றாள். நெற்றியை சுருக்கி கொண்டு, ஏதாவது விளையாட்டுக்கா சொல்லி சம்மதிக்கிறேன். இல்லை, நிஜம்தான். ஏய் சரசு, எங்கடி படுத்திருக்க? ஏன்க்கா? இங்கே ஒரு கஸ்டமர் கலாட்டா பண்ணுறாரு. சின்ராசு கிட்ட சொல்லு அவசரமா. ஆ என்று அலறினாள். நம்பிக்கை இல்லாமல் தன் கையில் கீறி கொட்டும் இரத்தத்தை பார்த்தாள். ஒழுகும் குழாய் போல நூலாக கயிறாக. அம்மாடி அம்மாடி. பாரு பாக்கியம், கத்தாத, கத்தக்கூடாது. என்னை விடு, என்னை விடு. இன்னும் கொஞ்சம்தான், இன்னும் கொஞ்சம். மீறிக்கொண்டு சென்றவளின் கழுத்தில் ஓர் இழு இழுத்தான். இப்போது சுவரில் ரத்தம் சந்தனம் போல தெளித்தது. சேகருக்கு தன் செயல் எதற்கும் அர்த்தம் புரியவில்லை. ஏதோ வேடிக்கை பார்ப்பவன் போலத்தான் அவள் கழுத்தில் கோடிட்டான். பீதியில் பயத்தில் அரை மயக்கத்தில் அவள் வாயடைத்து இருக்க மிச்ச விரலை வெட்டி கொண்டு பையில் பத்திரப்படுத்தி கொண்டான். அவள் ஆ ஆ என்று காற்றுக்கு அல்லாட தடதடவென்று ஓடி வரும் சப்தம் கேட்க சின்னராசு ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வருகையில் இவன் வராந்தா இருட்டில் நடந்து இருந்த படிகளில் இறங்கி சந்து கடந்து கூட்டத்தில் கரைந்தான். யாரோ ஆம்புலன்ஸுக்கு ஓடினார்கள். அடுத்த வாரம் முடி திருத்தகத்தை விட்டு வெளியே வந்தபோது வெயில் முகத்தில் அரைந்தது. அலுவலகத்துக்கு லீவு போட்டுவிட்டு ஒரு வாரம் எங்கேயாவது கிராமத்தில் போய் இருக்கலாமா?
மண்டையில் இரைச்சல் தாங்க முடியவில்லையே. நிறுத்திவிட வேண்டும், நிறுத்தியே ஆக வேண்டும். இம்முறை தப்பித்தது ரொம்ப பெரிய ஆச்சரியம். நிறுத்திவிடு. இன்னும் ஒரே ஒரு விரல். இல்லை, போதும், நிறுத்து. மகனே, இன்னும் ஒரே ஒரு விரலடா. ஒரு மாதத்துக்காவது சும்மா இருக்கலாம். சர்க்குலேஷன் லைப்ரரி பெண்ணை மறுபடி பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. அதற்காவது. அறைக்கு திரும்பும் முன் சர்க்குலேஷன் லைப்ரரியில் நுழைந்து ரீடர்ஸ் டைஜஸ்ட் பெற்றுக்கொண்டான். புதிதாக லைப்ரரிக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கும் பெண் அவன் கவனத்தை கவர்ந்தாள். அப்படி மென்மையாக அன்பாக அவனை பார்த்தாள். கண்களில் இருந்த அறியாமை, லைப்ரரியின் கார்டுகளை நாசுக்காக நிரடிய விரல்கள். 4 நாள்களாக தான் அவளை கவனிக்கிறான். அவளை பார்த்தவுடன் மனதில் இவள்தான், இவள்தான் என்று சின்ன குரல் ஒலித்தது. இவள்தான் என்றால் இவள்தான், உன் 4வது விரல்காரி. சச்ச, இவள்தான் என் எதிர்கால மனைவி. ஒரு விரல் தானே. சச்ச, இவளிடம் அல்ல. என்ன மிஸ்டர் சேகர், அங்கே இருந்து கண்கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? லைப்ரரியில் அதிகம் கூட்டமில்லை. அவள் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தாள். இவனை பார்த்ததும் புன்னகை செய்தாள். இந்த புன்னகைதான் அவனை முதலில் ஈர்த்தது. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா? ஆமாம். புவனான்னு இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. சிரிக்கவே மாட்டாங்க. நான் எதுக்கெடுத்தாலும் சிரிப்பேன். சரிங்க, பரவாயில்ல. என்ன மாதிரி முசுடு ஆசாமிங்களுக்கு நஷ்ட ஈடு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்களை பார்த்தா அப்படி தோணலையே. எப்படி தோணுது? அதிகம் பழக மாட்டீங்க போல தோணுது. ரொம்ப சாது மாதிரி தோணுது. என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையவே இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ என்று அவனை விட்டு புதிதாக வந்தவரின் புத்தகத்தை வாங்கிக் கொள்ளச் சென்றாள். சேகர் அவளை இங்கிருந்து முழுதாக பார்த்தான். இவள்தான். பிற்பகல் உணவுக்காக கடையை பூட்டி அவள் குடையை பிடித்து கொண்டு எதிர் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பதை பார்த்தான். சாலையை குறுக்கே கடந்து அவள் அருகில் போய் நின்று ஹலோ என்றான். திரும்பி பார்த்து கண்களில் உடனே சந்தோஷம் காட்டி ஹலோ, எங்கே போகிறீங்க என்றாள். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே. நான் வீட்டுக்கு சாப்பிட போகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு மாறுதலுக்கு என் கூட சாப்பிடலாமே. அவள் சற்றே தான் யோசித்தாள். சரி, ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? எங்கள் வீட்டில் ஒரு முறை நீங்கள் வந்து சாப்பிடணும். சம்மதம். இப்போ நாம் எங்கே போகலாம் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. பஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆட்டோவில் போகலாம். ஆட்டோ ரிக்ஷாவில் செல்லும்போது அவள் சாலை காட்சிகள் அனைத்தையும் ஒரு குழந்தையின் ஆர்வத்துடன் பார்ப்பதை கவனித்தான். இவள்தான். என் கெட்ட பழக்கங்களை ஒழித்து இவளைத்தான் வரிக்கப் போகிறேன். இவள்தான். மகனே, ஒரே ஒரு விரல்டா. அதை முடித்துவிட்டு காதல் எல்லாம் பண்ணுடா. போப்பா, ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க. உங்களுக்காக எத்தனை ரிஸ்க் எடுத்துக்கிட்டு என்னை விடுங்கப்பா. மகனே, பொம்பளைங்க விஷண்டா. அவங்கள நம்பாதடா. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றுமில்லை. உங்களை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி, அதை என்ன சொல்கிறதுனே தெரியலை. உங்கள் பேர் கூட கேட்டு வச்சுக்கல. மாலா. உங்கள் பேர் சேகர். எனக்கு கார்டு லிஸ்ட்டில் இருந்து தெரியும். சேகர் மாலா. தொடர்கதையில் வர்ற மாதிரி இல்லை? தொடர்கதையில் வர்ற மாதிரி தான் தயங்கி தயங்கி பேசுகிறீங்க. எப்படி பேசணும்? மனசுக்குள்ளே ஏதாவது இருந்தால் படக்குன்னு சொல்லிடுங்களேன். ஏதும் இல்லையே. அப்போ தொந்தரவில்லை. உங்ககிட்ட முதல் பொய் சொல்லியாச்சு. என்ன? மனசுக்குள்ளே ஏதோ இல்லைன்னு சொன்னேன் பாருங்க, அது பொய். என் மனசுக்குள்ளே ஏராளம் இருக்குது. அதை உங்ககிட்ட சொன்னால் பத்திரமா வச்சுப்பீங்களான்னு. வாக்கியத்தை முடிக்காமல் அவளை ஒரு மாதிரி பார்த்தான். பத்திரமா வச்சுப்பனான்னு என் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு அறிமுகம் பழக்கம் போதாது இல்லையா? என்னை சேகர்னு கூப்பிடலாம். நீங்கள் என்னை மாலுன்னு கூப்பிட்றதா இருந்தா. நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்கதையில் வர்ற மாதிரி தான் பேசிக்கிறோம். வேறு மாதிரி நீங்கள் தான் பேசணும். பேசிடவா? மாலா, உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே என்றான் சேகர். காதலா? இதுவும் பக்கா தொடர்கதை டயலாக். காதல் இல்லை மாலா, ஒரு விஷயம் காட்டணும்னு ஆவல் பிறந்துடுச்சு. என்ன விஷயம்? ஒரு கடிதம். காட்டுங்க.
சமயம் வரட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. எப்படி என் கூட கூப்பிட்ட உடனே வர சம்மதிச்சிங்க? அது எப்படி சொல்கிறது, சில பேருக்கு சில வேளையில் இப்படி ஒரு இன்ஸ்டன்ட் நம்பிக்கை வந்துடுது. உங்களை லைப்ரரி வாசலில் ஃப்ரேம் போட்டாப்பில் பார்த்த உடனே இந்த ஆள் பாவம், இவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவி, ஒரு அன்பு, ஒரு வகை பாசம் தேவையாக இருக்குது, ஹீ நீட்ஸ் ஹெல்ப்ஸ்னு தோணுச்சு. தப்பா? இல்லை, ஐ நீட் ஹெல்ப் மாலா. அடுத்த முறை அவளை வள்ளுவர் சிலை அருகில் இருந்த பெருமாள் கோயில் வாசலில் தற்செயலாக சந்தித்தான். எங்கே இந்த பக்கம்? ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? இல்லை, போர் அடிச்சது, நடந்துட்டு வரலாம்னுட்டு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே தான், நடை தூரம். வரீங்களா என் ரூமுக்கு? தனி ரூமா? ஆமாம், பயப்படாதீங்க, தொடமாட்டேன். சேச்சே, அப்படியெல்லாம் பயம் இல்லை. YMAI கடந்து உள்ளே போக பல பிரம்மச்சாரிகள் அவளை கண்கொட்டாமல் பார்த்தார்கள். பேச்சுலர்ஸ் டென் போல இருக்கே. ஆமாம், எல்லாரும் என்ன போல சாதுங்க, உபத்திரவம் இல்லை. உள்ளே வாங்க. சாரி, நீங்கள் வரப்போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வெல்கம் டு மாலான்னு கம்ப்யூட்டரில் ஒரு பிரிண்ட் அவுட் அடிக்க வச்சு கொண்டு வந்திருப்பேன். நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்களா? இல்லைங்க, கம்ப்யூட்டர் ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணி ஏஓ கிட்ட வைப்பேன், LICயில். உங்கள் லைப்ரரி வேலை நிரந்தரமானதா? எத்தனை சம்பளம் கொடுப்பாங்க? இது பார்ட் டைம் வேலை மாதிரிங்க. எங்கள் அக்கா தான் குடும்பத்தில் சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கும் அக்காவா? உங்களுக்கும்னா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி உமான்னு, அவங்க கூட பழக போக அவங்க அக்காவை கல்யாணம் கட்டி வைக்க பார்த்தாங்க. பேப்பர் எல்லாம் எரிஞ்சு கிடக்குது. நீங்கள் பெருக்காதீங்க, பொண்ணு வரும், உட்காருங்க. மோர் கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாங்க, போகிறேன். என்ன அவசரம்? வீட்டில் லேட்டாக போனால் கவலைப்படுவாங்க. மாலா, எனக்கு முதலாக சொல்ல வேண்டியதை சந்தர்ப்பம் கிடைக்கிறதால சொல்லிடுறேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்லிட்டீங்க. மாலா, நான் ஒரு கடிதத்தை உங்ககிட்ட காமிக்க போகிறேன். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, பேரண்ட்ஸ் கிட்ட கூட. காட்டுங்க. நம்பலாமா உங்களை? நம்புங்க. எனக்கு கொஞ்சம் முரட்டு சுபாவம். யாராவது நம்பிக்கை துரோகம் செஞ்சாக்கா கோபம் வந்து கையில் கண்டதை. அலமாரியில் பேப்பருக்கு இடையில் ஒளித்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து காட்டி, இதை படிங்க என்றான். மாலா அதை ஜன்னல் வெளிச்சத்தில் படிக்க அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அன்புள்ள சேகர், இந்த கடிதம் உனக்கு புரியும் வயசு ஒரு நாள் வரும். அப்போது நீ இதை பார்க்க வேண்டும். கடிதத்தை படித்து முடித்தவள் அவனை பரிதாபத்துடன் நிமிர்ந்து பார்த்து, உங்க அப்பாவா? ஆமாம். இறந்துட்டாரா? தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நான் பார்த்தேன். 9 வயசு அப்போ எனக்கு மாலா. பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்ப வரேன். கையில் டிஃபன் பாக்ஸ். அம்மா அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே வரேன். ஃபேனில் தொங்குது பாடி. அதை விட ஷாக் இருக்க முடியுமான்னா அடுத்த அறையில் நான் பார்த்தது. எங்கள் அம்மா கிடக்கா. அவளை இவர் முதல்ல நாள். நிறுத்தி அவளை பார்த்தான். சொல்லாதீங்க. 4 விரலை வெட்டி போட்டிருக்கார். கழுத்தில் அப்புறம் வெட்டியிருக்காரு. ஓ மை காட், சொல்லாதீங்க, பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட அனுபவம் ஒரு சின்ன பையன் மனசை எப்படி பாதிச்சிருக்கோ சொல்லுங்க. கேட்கவே நடுக்கமாக இருக்குது சேகர். ஐ எம் வெரி சாரி. நான் என்ன சொல்ல முடியும்? நடந்ததை மறந்துருங்க, அவ்வளவுதான். மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, மறக்கிறத தவிர? ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை, பழி வாங்கலாம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? புரியலை. யாரை பழி வாங்கிறது? சமயம் வரப்ப சொல்கிறேன் மாலா. சரிங்க, என்னை பொறுத்தவரையில் ஆஸ் அ ஃப்ரெண்ட் என்ன உதவினாலும் தயங்காமல் கேளுங்க. ஃப்ரெண்டு மட்டும்தானா மாலா? இப்போதைக்கு அப்படி வச்சுக்கலாமே என்று சிரித்துவிட்டு கடிதத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு சென்றாள். மாலாவுக்காக அவன் அடுத்த வாரம் புதிய சட்டை வாங்கி கொண்டான். வீட்டிலேயே தினம் ஷேவ் செய்து கொள்ள ஆரம்பித்தான். அன்புள்ள மாலாவுக்கு என்று தினம் கடிதம் எழுதத் தொடங்கி கொஞ்ச நேரத்தில் அப்பாவின் தற்கொலை கடிதத்தின் வாசகங்கள் என்று குழம்பியதால் கடிதம் எழுதும் யோசனையை துறந்துவிட்டான். அடிக்கடி அப்பா தான் போட்டு உருட்டி கொண்டிருந்தார். மகனே, பொம்பளைங்களை நம்பாதடா
காலை வாரி விட்டுடுவாங்க. ஒரு பொம்பளைய நம்பித்தான் நான் இப்போ பேயா உலாத்தறேன். உன் கடமையை செய்டா மகனே. இன்னும் ஒரு விரல் பாக்கி இருக்குதுல்ல, அதை முடிச்சுட்டு என்ன வேணா காதல் பண்ணிக்க. இல்லைப்பா, இந்த பொண்ணு தங்கம்ப்பா. எல்லா பொண்ணுங்களும் முதல் 3 நாளைக்கு தங்கம்டா மகனே. அப்புறம் பித்தளை, அலுமினியம், அப்புறம் மண், அப்புறம் மலம். நீங்கள் போங்க இப்போ, அப்புறம் வாங்க என்று காதை பொத்திக்கொண்டு தலையை செலுத்து கொண்டான். லஸ் முனையில் மறுபடி மாலாவை பார்த்தபோதுதான் அவனுக்கு சமாதானம் ஆனது. 3 நாள்களாக அவளை பார்க்காமல் இருந்தது சங்கடமாக இருந்தது. சாலையை கடந்து அவள் பின்னால் போய் ஹலோ என்று அழைக்கும் முன் பிரேக் போட்டாற்போல் நின்றான். மாலாவை மற்றொருவன் தொட்டு அணைத்து ஒரு காரில் கொண்டு தாங்களாக சென்று உட்கார வைப்பதை பார்த்தான். காரை கிளப்புவதற்கு முன் மாலாவும் அவனும் ஒருவரையொருவர் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருக்க அவன் தலையை கலைக்க, அவன் சட்டென கன்னத்தில் முத்தமிட முயற்சிக்க, அவள் பின்னால் சாய்ந்து கார் சாவியை எடுத்து முகத்தின் இடையில் காட்டினாள். அத்தனையும் பார்த்து கொண்டிருந்தான். சொன்னேனா இல்லையா, அவங்க எல்லாருமே அப்படித்தாண்டா. இவளை என்ன பண்ணுவ? இல்லைப்பா, யாராவது அண்ணன், சித்தப்பா பிள்ளை இப்படி இருக்கணும். சரியா பாத்தியா? அண்ணன்னா அப்படி காதல் விளையாட்டெல்லாம் பண்ணுவாங்களா? விரலை கவனிச்சியா? எப்படி தடவி கொடுத்தா பாரு. இதே தாண்டா உங்கள் அம்மாலும். கேட்டுடுறேன். அவள் இனிமே வரமாட்டா, அவ்வளவுதான். உன்னை தண்ணி தெளிச்சிட்டா. எத்தனை பேர் தொட்ட உடம்பு, எத்தனை பேர். ஆரம்பிக்காதீங்க. நீயே யோசிச்சு பாரு. அடுத்த விரல் எப்போ? அடுத்த விரல் இந்த மாலா கிட்டையே எடுத்துடுறேன்ப்பா என்றான். அவனுக்கு மூச்சு வாங்கியது. பின்னால் பஸ் பாம் அலறி டேய் சாவ்கிராக்கி என்று அதட்ட ஒதுங்கி கொண்டான். மாலாவை மறுதினத்துக்கு மறுதினம் லைப்ரரியில்தான் பார்த்தான். வெளியே வந்து குறுக்கே கடந்து பஸ் நிலையத்துக்கு போனவளை மெல்ல அணுகினான். ஹலோ, 2 நாளா ஆளை காணோம் என்றாள். சிரித்தான். எங்கள் வீட்டுக்கு எப்போ சாப்பிட வருவீங்க? பார்க்கலாம். சேகர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றுமில்லை. ஏதாவது மனசுக்குள்ளே இருக்குதா சொல்லிடுங்க. மாலா, நான் உங்கள் கூட பேசணுமே. அதுக்கு என்ன, இப்போவே உங்கள் ரூமுக்கு வரவா? இப்போ வா. அவன் கைகள் துருதுருக்க ஆரம்பித்தன. கத்தியை எங்கே வைத்திருக்கிறேன்? அலமாரியில்தான் இருக்க வேண்டும். கழுவினேனா? அந்த விரல்கள்? மாலா தன் விரல்களால் தலைமயிரை கோதிக்கொண்டாள். வாங்க, உங்கள் விரல் ரொம்ப அழகாக இருக்குது. 1/2 மணி தான் என்னால் இருக்க முடியும். ஒருத்தரை சந்திக்கணும். 1/2 மணி போதும். மாடி ஏறி அறைக்குள் நுழைந்ததும், ரூம் இப்படி அதிக குப்பையாக இருக்குது. நியூஸ் பேப்பர் படிக்கிறதே இல்லையா நீங்கள்? நாளைக்கு படிப்பேன். அவள் மெலிதான கழுத்தில் பச்சை நரம்பு தெரிந்தது. இந்த முறை மாறுதலுக்கு இதயத்தை கீறி பார்க்கலாம். விட்டத்தில் அடிக்கும் ரத்தம். என்ன மேலே பார்க்குறீங்க? கைக்கு அகப்பட்ட காகிதங்களை அடுக்கி வைத்தாள். இது என்ன? அந்த மஞ்சள் நிற பையை எடுக்கும்போது அதில் ரத்தம் தேற்றியிருந்தது. என்னது இது என்பதற்குள் அதை பிடுங்கிக் கொள்ள அவன் முயற்சி செய்தபோது அது நழுவி கீழே 3 விரல்கள் சிதறின. அவள் அதில் ஒன்றை கையால் எடுத்தவள் பதறிப்போய் கீழே போட்டாள். ஏறக்குறைய கருப்பாக அல்லது கரு நீளமாக சற்றே பெருத்து போய் விரல் போலவே இல்லாமல், ஏதோ மாமிச துண்டு போல கூட இல்லாமல் இரத்தம் உறைந்து ஒன்றிலிருந்து எலும்பு பிதுங்கிக் கொண்டிருக்க, மாலாவின் கண்களில் பயம் பரவ, மை காட் சேகர், என்ன இது, என்ன இது சொல்லுங்க, என்னவோ வெட்டினாப்பில் இருக்குது. விரல், அது விரல் மாலா, 3 விரல், 4வது விரல் பாக்கி. அதை தான் தரப்போற. சுத்தமாக எடுத்துடலாம். சம்மதிச்சா சரி, சம்மதிக்காட்டாதான் உயிரை இழக்க வேண்டி வரும். அவன் குரல் கரகரத்தது. என்னை விட்டுருங்க, நான் போகிறேன். என்னவோ பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க. கட்டிலுக்கும் மூளைக்கும் இடையில் மாட்டிக்கொண்டிருந்தாள். இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாதபடி அவளை மடக்கி இருந்தான். சேகர், நான் போகிறேன். போக முடியாது. விரல் தியாகம் பண்ணிட்டு தான் போகணும். ப்ளீஸ் விளையாடாதீங்க. விளையாட்டே இல்லை மாலா, இது விளையாட்டே இல்லை. தீவிரமான ஒரு இச்சை. மாலா சொல்லுங்க. அப்பா ஆவியாக ஒலாத்துறாரு. அவர் ஆத்மா சாந்தி அடைய 4 விரல் கேட்குறாரு. கொடுத்தா தான் போவார்.
இல்லைனா என் தலை மேலே தொங்கிக்கிட்டு மண்டைக்குள்ளே கூவுறார். இரைச்சல் தாங்கலை. மாலா, மை டியர் மாலா. மாலா இப்போது அவசரமாக கட்டிலை குறுக்கே கடந்து தன் கைப்பையை சேகரித்து கொண்டாள். சேகர் அவள் கையை பிடித்தான். விடுங்க, நீங்கள் சுத்த பைத்தியம். பேப்பரில் வந்ததே, அந்த பொண்ணுங்களையெல்லாம் கொன்னது நீங்கள் தானா? ஆமாம் மாலா, கொல்லவே விருப்பமில்லை. அவங்க விரலை தராமல் முரண்டு பண்ணாங்க. அதனால தான் கொல்ல வேண்டி வந்தது. மாலா, உன்னை மன்னிக்கிறேன். காரில் ஒரு ஆண் பிள்ளையோடு பார்த்ததை மன்னிக்கிறேன் மாலா. எனக்கு ஒரு விரல் மட்டும் வெட்டி கொடுத்துரு. காரில் பார்த்தது என் கணவர் சேகர். சேகர் அலமாரியிலிருந்து அந்த பளபளக்கும் கத்தியை எடுத்து அதை அசைத்து கொண்டே, கணவன்னா முன்னாலேயே சொல்லணுமில்ல என்றான். நீங்கள் கேட்கலையே. கேட்கணுமா? ஏண்டி, கட்டின புருஷனை விட்டுட்டு என் கூட சரசமாட வந்தியா? உன் மாதிரி ஆளுங்களை தாண்டி தீக்கணும்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேகர், யூ ஆர் மேட். யூ நீட் ட்ரீட்மெண்ட். பைத்தியம் உனக்கு. இல்லை, இப்போ தான் தெளிவு. எங்கள் அப்பா சொன்னது அத்தனையும் நெசம். கொடுத்துரு. மாலாவின் கையை பற்றி அவள் விரலின் குறுக்கே வெட்டும் முன் மாலா தன் கைப்பையிலிருந்து துப்பாக்கியை எடுத்து அவனை விழாவின் அருகில் சுட்டுவிட்டாள். பிரமிப்பு தாங்காமல் வாயை திறந்து அப்படியே தள்ளாடி விழும் முன் சேகர், சுட்டியா என்ன என்றான். அவள் எதிரே லைப்ரரிக்கு சென்று அங்கிருந்து ஃபோன் செய்தாள். சார், நான் இன்ஸ்பெக்டர் மணிமாலா பேசுகிறேன். சார், இவன்தான். ஊர்ஜிதமாயிடுச்சு. விரல்லாம் இருக்குது. ஆமாம், நம்பவே முடியல தான். என்னை தாக்க வரைச்ச தற்காப்புக்காக சுட வேண்டி வந்தது. இல்லை, விழாவில் கிராஸ் பண்ணியிருக்குது குண்டு. உடனே ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடுங்க. வெயிட் பண்ணுறேன் சார். லைப்ரரியில் வேலைக்கு சேர்ந்த மாதிரி நடித்து நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். எல்லாம் நீங்கள் கொடுத்த பயிற்சி. சிறுகதை முடிவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.